ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு மேரேஜ் ஆயிருக்குன்றப்போ ஏன் பயப்படணும்? ஒரு லீகலாவே போயிட்டு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாமே! ஸோ எனக்கான அங்கீகாரம் கிடைக்குது. சோசியல் மீடியால இறந்து போன ஒரு பையன பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்த பத்தி அவதூறா பேசுறனால, அது வந்து அந்த பையன கொச்சப்படுத்துற மாரி தானே இருக்கு ஆக்சுவலா வந்து அவனோட சார் அர்த்தம் இல்லாம போகுது. நேத்து வரைக்கும் நம்ம அதான் சொல்றேன். நேத்து வரைக்கும் ராகுல்ன்றவன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரோல் பண்றவன். மத்தவங்க வீடியோஸ் பத்தி ட்ரோல் பண்ணி அழகா இது பண்றவன். ஓகே. நம்ம சிரிக்க வைக்கிறவன். நம்மள மகிழ்ச்சியா இது பண்ணணும்னு நம்ம தெரியும். இப்போதைக்கு உங்க பொண்டாட்டியும், அம்மாவும் சேர்ந்து அவன எப்படி எப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா? குடிகாரன், மாமியார அடிக்கிறவன், அம்மாவ அடிக்கிறவன், பொண்டாட்டிய அடிக்கிறவன், எப்படி சொல்றது? அடங்காதவன். அப்படின்ற பட்டங்கள ஒருத்தன் செத்த பிறகு அவனுக்கு இந்த பட்டம்லாம் கிடைக்குது. ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம் சார். சரிங்களா? அந்த வார்த்தை வந்து நம்ம இருக்கிறப்ப, ஐயோ! அவன் இப்படியாப்பட்ட ஆளு, அப்படியாப்பட்ட ஆளு. ஐய்யய்யோ! இவனா அம்மா? அம்மாவ போட்டு இப்படி சண்டை போடுவான். பொண்டாட்டிய போட்டு குச்சிட்டு அடிப்பான். இப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அது ஐயோ! ராகுல் இப்படிதான் சொல்றான். அவன் நம்ம எல்லார் மனசுலயும் ரொம்ப ஆழமா பதிஞ்சு, இவ்வளோ ஒரு நல்ல பையன வந்து இந்த ஃபேமிலி அப்படியே அசிங்கப்படுத்திச்சு சார். இது வந்து எனக்கு வந்து ராகுல் வேணாம். ராகுல் சம்பாரிச்ச பேரும், ஆ அந்த பதக்கங்களும், பணமும் தான் வேணுன்ற மாரி தானே மேனிபுலேட் சார் பண்றாங்க. ஒரு கற்ற மனைவியே அதானே சொல்றாங்க.